இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கதை தான் சார். இது கதைன்னு சொல்லலாமா? இல்ல நண்பர்கள் வந்து கொஞ்சம் பேர் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மாரி பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு அ உரையாடல் தான் அது கதையா இருக்கு. டைட்டில் நான் கடைசியா சொல்றேன் சார். அ ஒருத்தரு முதல்ல கதாசிரியர் வந்து அந்த கதைய வந்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். விலங்குகளுக்கு ஒரு குணம் இருக்கு, மனுஷங்களுக்கு ஒரு குணம் ஏதோ ஞாபகத்துல இருக்கிறத வச்சு சொல்றேன். விலங்குகளுக்கு ஒரு தனிப்பட்ட குணங்கள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு குணம் இருக்கு. அது மாரி பொழுதுகளுக்கும் பகல், இரவு இந்த மாரி பொழுதுகளுக்கும் தனித்தனி குணங்கள் இருக்கா? அப்படின்ற மாரி ஒரு தத்துவம் மாரி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அது மாரி தான் இருக்கும். பகல் எல்லாம் ரொம்ப நல்ல குணங்களோடும், இரவுகள் வந்து கெட்ட குணங்களோடு இருக்குமோ? அப்படின்ற மாரி சொல்றாரு. இந்த உரையாடல் ஏன் வருதுன்னா, அத பத்தி தான் அங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த நண்பர்கள் ஒரு ஒரு சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க. சாயந்திர நேரம். ஒரு 5, 6 மணி நேரம், இரவு வர நேரம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றாரு. பகல்ங்கிறது ஒரு சிறுவனாகவும், ஒரு அ இளவட்ட பையன், சிறு பையனும் இரவுங்கிற பெண்ணை வந்து வரவேற்க காத்துட்டு இருக்கான். இரவுங்கிற பெண்ணை பார்க்க ஆசையா விருப்பமா இருக்கு இவனுக்கு. அதோட கோர உருவம் தெரியல. அதோட கெட்ட குணங்கள், அதோட அருவருப்பான உருவங்கள்லாம் தெரியல. தெரிஞ்சிருந்தா பகல் வெளிச்சத்துல இந்த இரவோட உருவம் தெரிஞ்சிருந்தா அதை விரும்பியிருக்க மாட்டான் அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே வந்து அந்த இடத்துல நிறுத்துறாரு. அங்க வந்து நண்பர்கள் முருகேசன் ஒருத்தர், அப்துல் ரகுமான் ஒருத்தர், அப்புறம் இன்னொரு 4, 5 பேர் இருக்காங்க. எல்லாம் சின்ன பசங்க, அப்பத்திய ஜென்சி பசங்க மாரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப இரவுக்கு தனியா குணங்கள் இருக்கா? பகலுக்கு தனியா குணங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. முருகேசன் ஆமா அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு மனிதனோட வெவ்வேறு குணங்கள் தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்றான். ஒரு நீர்க்கோழி தீக்கோழி வந்து தன்னோட தலையை மண்ணுல புதைச்சிக்கிட்டு எல்லாம் இருட்டாயிடுச்சுன்னு நினைக்கிற மாரி நம்மளோட கெட்ட குணங்கள்லாம் மறைச்சிக்கிட்டு நல்லவனா நினைச்சுக்கிறோம். யாருக்கும் தெரியும். அந்த மாரி ஏதோ தத்துவமா பேசிட்டு போறாங்க. அப்புறம் டைம் ஆயிடுச்சு எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது முருகேசன் அந்த அரட்டைய வந்து வளர்க்க விரும்புறாரு. இதை நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா கதையா சொல்ல முடியும் அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு வெங்கடாசலம் இருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு சொல்லும்போது அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, உன்னோட இந்த ரொம்ப நெருங்கிய நண்பனாச்சே அம்மன். ஆமா, அவரு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனது அவங்க ஒய்ஃபோட கன்னியாகுமரி டூர் போறாரு. அப்ப கூட நானும் போனேன். அந்த பெண்ணுக்கு வந்து இவரோட கொஞ்சம் வயசு கம்மி. ஆனா கருப்பா அவலட்சணமா, அதாவது இந்த கருப்பா அவலட்சணமாங்கிற வார்த்தையை வந்து கதாசிரியர் சொல்லல. இந்த முருகேசங்கர் அவரு வந்து சொல்றார். அவரோட பார்வையில சொல்றார். கருப்பா அவலட்சணமா பார்க்கவே சகிக்காது. அந்த பெண்ணை இவன் தான் கட்டிக்கிட்டாரோ? அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா படிச்சிருக்காங்க. அதனால கூட இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றான். சரி, அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நண்பர்கள்லாம் கொஞ்சம் ஆர்வமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கன்னியாகுமரி போயிட்டோம். அங்க ரூம் போடலான்னு போனோம். ஒரு சின்ன ரூம் தான் கிடைச்சது. நாங்க 3 பேரும் ஒரே ரூம்ல தங்குற மாரி தான் ஒரு ரூம் கிடைச்சது அப்படின்றான். அப்புறம் என்னாச்சுன்னா, அப்புறம் ரூம் போட்டுட்டு நாங்க வெளிய வந்தோம். வெளிய வந்து பீச் எல்லாம் பார்த்துட்டு, அ இது கடற்கரைலாம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது, அப்புறம் அங்க ஒரு லைப்ரரி இருந்தது. அங்க போனோம். வெங்கடாசலம் வந்து நெறைய படிக்கக்கூடிய ஆளு. அங்க தமிழ் புத்தகங்கள், மலையாள புத்தகங்கள் அப்படி நெறைய இருந்தது. அத புரட்டிட்டு இருக்கும்போது, ஒரு மலையாள செய்தித்தாள் பார்க்குறாப்படி வெங்கடாசலம். அதுல வந்து நாகர்கோயில்ல ஒரு மலையாள பத்திரிக்கைக்கு துணை ஆசிரியர் வேணும்னு ஒரு விளம்பரம் வருது. அத பார்த்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா, உங்களுக்கு வந்து அந்த இதழியல்லாம் அந்த வெங்கடாசலம் அப்படிங்கிறவருக்கு ஒரு ஆர்வம் உண்டு. முருகேசன்ட்ட சொல்றாரு. "அப்பா இந்த வேலையில நான் உடனே போய் ஜாயின் பண்ணணும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலை. நான் உடனே நாகர்கோவில் போறேன்" அப்படிங்கிறார். அப்ப இவங்க பேசிட்டு இருக்கல நடுவுல ஒரு ஃப்ரெண்ட் கேட்கறான். "அவனு தான் அந்த வேலையிலே ஜாயின் பண்ணலையே" அப்படின்னா, "அது தனி கதை. அது இன்னொரு நாள் சொல்றேன். இப்ப அன்னைக்கு நடந்தது மட்டும் சொல்றேன்" அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த வெங்கடாசலம் கிளம்பி போயிட்டாருன்னா, ஆமா 10 கிலோமீட்டர் தூரம் நாகர்கோவில் கன்னியாகுமரியிலேருந்து. அப்பயே உடனே கிளம்பி போறேன். நீங்க ரூமுக்கு போங்க. நாங்க போயிட்டு வந்துடுறேன். அது அந்த காலத்துல வந்து போயிட்டு அப்பயே உடனே வர முடியாது அப்படிங்கிறத நம்ம கதை படிக்கும்போது புரிஞ்சுக்கிறோம். வெங்கடாசலம் சொல்றாரு, "நான் வரதுக்கு காலையில கூட ஆயிடும். நீங்க போய் ரூம்ல சேஃபா இருங்க" அப்படின்னு. அத மறுத்து பேசலாம் அப்படின்னு முருகேசன் நினைக்கிறாப்படி, சொல்ல நினைக்கிறான். ஆனா வந்து நம்மள
ஆ 3ஆம் மனுஷனா? அதாவது நாகரிகம் தெரியாதுன்னு நெனச்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு இதுல எதுவும் சொல்லல. சரிப்பா அப்படின்னு தலையாட்டிடுறான். அவன் போனதுக்கப்புறம் அந்த பெண்மணி ரூமுக்கு போயிடுறாங்க. இவன் வந்து அ எ ரொம்ப தயக்கத்தோட அங்க இங்கேன்னு சுத்திட்டு அப்புறம் 9 மணிக்கு தான் போறான். அது 8 மணிக்கு மேல லேட்டா தான் போறான் ரூமுக்கு. அப்ப அந்த பொண்ணு உட்காந்துருக்காங்க. "நீங்க சாப்பிடலையா? சாப்பிட போணுமே. நீங்க பாட்டுக்கு எங்க போயிட்டு வரீங்க?" அப்படின்ட்டு. "இல்ல வாங்க போய் சாப்பிடலாம்." கொஞ்சம் கூச்சமாவே போறான். அவன் அந்த ஒரு தயக்கத்தோடயே ஒரு அருவருப்பான மனநிலையோடயே கூட போறான். போயிட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு ரூம் போயிடுறாங்க. படுத்துடுறாங்க. அ அந்த பொண்ணு தூங்குறாங்க. இவனுக்கு வந்து தூக்கம் வரல. அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இவன் மனசுல வந்து ஒரு மிருகம் மாரி ஒண்ணு என்னன்னு சொல்ல இவனோட கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு. சத்தங்கள் கேட்குது, போகுது, நம்ம எந்திரிக்கிறான், உட்கார்றான், பொருள்றான் ஒண்ணும் புரியல. ஒரு அப்ப இந்த கேட்கிற பேசிட்டு இருக்க நண்பர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாயிடுறாங்க. அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் எப்படியும் அந்த இரவ நான் தாண்டிட்டேன். முழிச்சுட்டேன் காலையில. காலையில அந்த முகத்த பார்க்கும்போது, இந்த முகம் எப்படி நைட் இந்த அருவருப்பான முகமா எனக்கு ஏன் மனசுல தோணல? எனக்கு ஏன் இந்த மாரி கெட்ட எண்ணங்கள்லாம் வந்தது? அப்ப இருட்டு என்ன இப்படி பண்ணுதா? அப்படின்னு நான் ரொம்ப சிக்கலா யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த உரையாடல் மறுபடியும் கொண்டுட்டு போணும்னு சொல்றான். அந்த வெங்கடாசலம் அன்னைக்கு வரலப்பா. மறுபடியும் நான் அன்னைக்கு ஃபுல்லா கோயில் அது இதுன்னு சுத்திட்டு வரேன். அன்னைக்கு நைட் ஆயிருச்சு. நைட் நாங்க அங்க தான் இருக்கோம். நேத்து எவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். இன்னைக்கு அப்படி நடந்துக்க கூடாது. ரொம்ப டீசென்ட்டா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல முடிவு பண்ணிட்டு படுத்தேன். சரி, அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இன்னைக்கு அதே போல தான் எனக்கு குழப்பம் ஆச்சு. என்னோட மனசு என்ன என் கண்ட்ரோல மீறி போயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. இரவுல எந்திச்சு கதவுலாம் வெளியலாம் ரொம்ப சத்தம் கேட்டுட்டே இருந்தது. கதவ சாத்திட்டேன். அந்த கதவ சாத்துனோனே தனிப்பட்ட அறை, சுதந்திர உருவம், ஒரு சூழ்நிலை. யாரும் நம்ம கேட்க ஆள் இல்ல. இருட்டு யாருக்கு எதுவுமே தெரியாது. அப்படிங்கிற மாரி நான் கண்டபடி குழம்ப ஆரம்பிச்சுட்டேன். குளிருதுன்னு சொல்லிட்டு அந்த போர்வை கூட அ எடுத்து போர்த்தும்போது, அது அந்த பொண்ணு மேல இருந்தது. ஃபுல்லா இழுத்துட்டேன் போல இருக்கு. என் சத்தம் கேட்டது, பேசிட்டு. அவங்க நகர சத்தம் இதெல்லாம் கேட்குது. அன்னைக்கு நைட்டு எப்படியோ நான் தாண்டிட்டேன் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சரி அப்ப ஒண்ணுமே இல்லையா? அப்படின்ற மாரி ஏதோ பேசிக்கிறாங்க. அப்ப இதுலருந்து தான் சொல்றேன். இப்ப பகல்ல மறுநாள் காலையில அவன் வெங்கடாஸ்ல வந்துட்டான். அப்ப அந்த பொண்ண பார்க்கும்போது எனக்கு அதே அருவருப்பும், குமட்டலுமான ஒரு உணர்வு இருக்கு பகல்ல. இரவுல ஏன் அது எனக்கு வரல? ஏன் என்ன மீறி இந்த மாரிலாம் நடக்குது? அப்ப வந்து அ நானும் ஏமாத்திட்டு இருக்கேன். அ ஒ எல்லாரும் நம்பள பார்க்கறதுனால நம்ப எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கோம். பார்க்குறவங்கன்னா மனிதர்கள் இல்ல. ஒரு வெளிச்சத்துல ஒரு மரமோ, விலங்குகளோ கூட நம்மள பார்க்கறத கூட அதனால நம்ம நல்லவங்களா இருக்கோம். இருட்டுல வந்து எல்லா கெட்ட எண்ணமும் நமக்கு வந்துருது. இதுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அப்படி சொன்னதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் எந்திச்சு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது, அப்புறம் ரஹீம் சொல்றான். இருங்க இருங்கப்பா. இதே மாரி எனக்கும் ஒண்ணு நடந்ததுன்னு சொல்லி அடுத்து அந்த உரையாடல ஆரம்பிக்கிறோம். கதை இதோட முடிஞ்சிருச்சு. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, பெரிய ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா, ரொம்ப சிம்பிளா ஒரு அரட்டை அடிக்கிற தொனியில ஜாலியா சொல்லிட்டு போயிடுறாரு அப்படி. இந்த கதை நான் இது மாரி ஒரு கதைய யோசிச்சு வச்சிருந்தேன். இந்த ஒரு கரு எழுதணும் அப்படின்ட்டு. நான் யோசிச்சது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அது ஆனா சின்ன கரு, எளிமையான ஒரு கரு, மேம்போக்கான ஒரு கரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப பெரிய அளவுல எழுதணும் அப்படின்ற மாரி நான் ரொம்ப பெரிய இதா யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அவ்ளோ பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்ல முடியறதுனால தான் இவங்கெல்லாம் மேதைகள்னு சொல்றோம். அகாடமி விருது வாங்கின எழுத்தாளர் அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ஒரு சின்ன கதை. 1942ல எழுதியிருக்காரு இத. பிரசன்ட விகடன்ல வந்திருக்கு. இரவு அப்படிங்கிற டைட்டில்ல கதை. நான் சொன்னதுக்கு ஒரு 50% தான் சொல்லியிருப்பேன். அது கதையா படிக்கும்போது, அது எவ்வளோ அழகா எளிமையா, அது உங்க சிந்தனையும் முதல்ல இப்ப நான் முடிவு வரலும் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க படிச்சீங்கன்னா, அது மாரி தான் இப்ப உலகம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நன்றி. வணக்கம்.